வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது IGBT, அதாவது இன்சுலேட்டட் கேட் பைபோலார் டிரான்சிஸ்டர். இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது அப்படியே இதில் 3 விஷயங்கள் இருக்குல்ல, அது அப்படிங்க சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் கலெக்டர். இதில் தான் கரண்ட்டு உள்ளே வரும். இன்னொன்று இருக்கிறது வந்து எமிட்டர். இதில் தான் கரண்ட்டு வெளியில் வரும். இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த கேட். ஸோ IGBT என்னது? இது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா ஹை பவர் ஸ்விட்சிங் அப்ளிகேஷன்ஸ், இந்த இன்வெர்ட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்துவோம். ஏன்னா டக்குன்னு ஹை பவரில் ஸ்விட்ச் பண்ணுறது, ஆன் ஆஃப் பண்ணுறது, அதெல்லாம் பயன்படுத்துவோம். இதுவும் ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ் தான். நல்லா ஹை எஃபிஷியன்சி இருக்கும், ஸ்விட்சிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் மோஸ்ட்லி இது தான் பயன்படுத்துவாங்க. இன்வெர்ட்டரில் பயன்படுத்துவாங்க, மோட்டார் டிரைவ்ஸில் பயன்படுத்துவாங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. இதில் நம்மளுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, வோல்டேஜ் கண்ட்ரோல்டு இன்புட் யாருக்கிட்ட இருக்குன்னா மாஸ்ஃபெட் கேட் கண்ட்ரோல்டு. கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது அவுட்புட் இல்லையா, அது BJT's கண்டக்ஷன் பிஹேவியர். இது 2மே ஒரே இதில் இருக்குது. எதில்? இந்த IGBTயில். இதில் நம்மளுக்கு மொத்தம் 3 டெர்மினல்ஸ் இருக்குது சொன்னேன் இல்லையா, கேட்டு, கலெக்டர், எமிட்டர். இதில் யார் கரண்ட் உள்ளே போகும்? கலெக்டரில். கரண்ட் வெளியில் வர்றது எமிட்டரில். கண்ட்ரோல் பண்ணுறது கேட்டு. இப்போ அப்படியே சர்க்கியூட் டயக்ராம். இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. நான் மேலே உங்களுக்கு ஒரு டயக்ராம் காமிச்சேன் இல்லையா, இதை அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படியே நான் இங்கே வச்சுட்டேன். அப்போது எனக்கு இதுக்கு மேலே இருக்கும் ஒரு கலெக்டர் இருக்கும். இதில் தான் கரண்ட்டு உள்ளே வரும், இதில் கரண்ட்டு வெளியில் போகும். இதுதான் எமிட்டர். இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே ஒரு கேட். இப்போ இந்த டிவைஸ் எடுத்துன்னு இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதில் கரண்ட்டு ஃப்ளோ மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டார், இந்த கரண்ட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு பேட்ரி. ஓகேங்களா? அப்புறமா இங்கே தான் வந்து இந்த டிவைஸை, இந்த ஒட்டுமொத்த சர்க்கியூட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது. ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த இடத்துல நம்ம இங்கே ஒரு சப்ளை கொடுப்போம். இந்த கேட்டு இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டார், அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டார். இப்படி தான் நம்ம சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ சர்க்கியூட்டு டயக்ராம் இவ்வளோ தான். ஓகேங்களா? சீனா கலெக்டர், ஈனா எமிட்டர், ஜீனா கேட்டு. ஓகேங்களா? VCனா ஒன்றும் இல்லை, கலெக்டர் எமிட்டர் வோல்டேஜ். அப்புறம் இங்கேருந்து வர கரண்ட் இதில் ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு இது உள்ளே வந்து இப்படி வெளியில் வரும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கேட்டு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வர சப்ளையை மேனேஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 2 ரெசிஸ்டர். சரி, இப்போது இதில் 2 மோடு இருக்குது. முதல்ல ஆஃப் ஸ்டேட், அதாவது இந்த கேட்டு டு எமிட்டர் வோல்டேஜ் நம்ம 0ல் செட் பண்ணும்போது, ஓகேங்களா, எந்த ஒரு சேனலும் ஃபார்ம் ஆகாது, எந்த ஒரு பேஸ் கரண்ட்டும் இருக்காது. ஸோ BJT வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ கலெக்டர் கரண்ட் இருக்காது. அப்போது ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்கும். இதுதான் விஷயமே. இதுவே ஆன் ஸ்டேட்னு வந்துச்சுன்னா, ஆன் ஸ்டேட் எப்போ ஆன் ஆகும்னா, இந்த கேட் டு எமிட்டர் வோல்டேஜ் த்ரெஷோல்டு வோல்டேஜ்னு இருக்கும். அதை விட அதிகமாக கொடுக்கும்போது உடனே, அதாவது 15 வோல்ட் வச்சுப்போமே, உடனே என்ன ஆகும்னா மாஸ்ஃபெட் ஆன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் சேனல் க்ரியேட் ஆனவுடனே BJT ஆன் ஆகிடும். ஸோ நம்ம அதிகமாக கலெக்டர் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். எங்கேருந்து? கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு, அதாவது மேலேருந்து கீழே. ஓகேங்களா? அந்த டயக்ராம் காமிச்சுன்னு அதில். ஸோ இப்போது க்ளோஸ்டு ஸ்விட்ச்சு, முதல்ல வந்து ஓப்பன் ஸ்விட்ச்சு, இப்போ க்ளோஸ் ஸ்விட்ச்சு. இப்போ நல்லா ஆகும், கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எங்கேருந்து? கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இது யார் மேனேஜ் பண்ணுறது? கேட்டு. இப்போ நம்ம IGBT டிவைஸை டேர்ன் ஆஃப் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? கேட் வோல்டேஜ் 0க்கு போயிடும். அப்போ நம்ம ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? உடனே தானாகவே என்ன ஆகும்? ஆஃப் ஆகிடும், டேர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்படி தான் ஆன் ஆகிறது, ஆஃப் ஆகிறது. ஸோ உடனே டக்குன்னு ஆன் ஆஃப் பண்ணுறது தான் இந்த டிவைஸுடைய சுவாரஸ்யமே. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது VI கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ், அதாவது வோல்டேஜ் கரண்ட்டு. ஓகேங்களா? சரி, அதுக்கு தான் கிராஃபு. இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்னா, கேட்டு டு சோர்ஸ் வோல்டேஜ் நிறைய நம்பர் எடுக்கிறோம். ஓகேங்களா? எடுக்கும்போது இந்த டாப்பில் இருக்கிறது தான் கிரேட்டர் வோல்டேஜ். இதுக்கப்புறம் இதோட அப்படியே டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஓகேங்களா? பெருசுலேருந்து சின்னது. ஸோ
இங்கேருந்து வர்றது தான் நம்ம அவலாஞ்சி பிரேக் டவுன்னு சொல்லுவோம் இந்த வேல்யூ. இங்கே கீழே இருக்கிறது வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ இதோட மீனிங் புரியணும்னா உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன் கட் ஆஃப் ரீஜியன். இந்த இடத்துல வந்து ஐஜிபிடி ஆஃப் ஆகிடும், எந்த ஒரு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, ஓப்பன் ஸ்விட்சாக இருக்கும். ஓகேங்களா, கட் ஆஃப் ரீஜியன். ஸோ ஸ்டார்டிங்கில் நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் ரீஜியன். இந்த இடத்துல தான் வந்து ஐஜிபிடி ஆன் ஆகும். ஸோ அதிகமாக ஃப்ளோ ஆகும், ஸ்விட்சு க்ளோஸ் ஆகிடும். ஸ்விட்சு க்ளோஸ் ஆனால் தான் அங்கே கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், அதுதான் விஷயமே. அப்போ இது கண்டிஷன் என்னவாக இருக்கணும், கேட் டு எமிட்டர் வோல்டேஜ் வந்து த்ரெஷோல்டு வோல்டேஜை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி கலெக்டரும் எமிட்டர் வோல்டேஜ் கம்மியாக இருக்கணும், இல்லை ஒரு மாட்ரேட் வேல்யூவில் இருந்துச்சுன்னா இந்த ஐஜிபிடி பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடும், ஸ்விட்சு க்ளோஸ் ஆகிடும். சரி, இப்போ பிரேக் டவுன் ரீஜியன். இந்த பிரேக் டவுன் ரீஜன் தான் நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணணும், அந்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. அதாவது இந்த கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் வோல்டேஜ் இருக்குது இல்லையா, அதை பிரேக் டவுன் வோல்டேஜை விட அதிகமாகும் போது அந்த டிவைஸ் கெட்டு போயிடும், ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் விஷயமே. ஸோ இந்த மூணு ஹெட்டிங்ஸ் எழுதிட்டு இந்த கிராஃப் போட்டால் போதும். அதை தான் மூணாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவலாஞ்சி பிரேக் டவுன், ரிவர்ஸ் பிரேக் டவுன். ஸோ அந்த கிராஃப் வச்சு தான் முடிவு பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா, ஸோ ஒரு குறிப்பிட்ட பீக்கில் போகும்போது டிவைஸ் ஃபெயிலியர் ஏற்படலாம் அந்த பிரேக் டவுன் அப்போ. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் ஐஜிபிடினா என்ன, அதோடைய டிவைஸ், அதோடைய சிம்பிள். ஸோ ஐஜிபிடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதில் ரெண்டு விஷயம் இருக்குது, மாஸ்ஃபெட்டு, பிஜேடி. அதில் இருக்கிற 3 டெர்மினல்ஸ். சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரையணும்னு சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் எடுத்து வச்சுருங்க, சப்ளையை கொடுங்க, அப்புறமா இந்த கேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டாரை கொடுங்க, அங்கே ஒரு சப்ளை கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஆஃப் ஸ்டேட்டில் என்ன பண்ணோம், ஆன் ஸ்டேட்டில் என்ன பண்ணோம், ஐஜிபிடியே டேர்ன் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணும், விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ், வோல்டேஜ் கரண்ட்டோடைய கிராஃப், அவலாஞ்சி பிரேக் டவுன், ரிவர்ஸ் பிரேக் டவுன். ஸோ கட் ஆஃப் ரீஜனில் ஓப்பன் ஸ்விட்சு, ஆக்டிவ் ரீஜனில் க்ளோஸ்டு ஸ்விட்சு, பிரேக் டவுன் ரீஜனில் டிவைஸு ஃபெயிலியர் ஆகிடும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.